इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम्. இந்த ஆத்மலாபத்துக்கு பிரதிபந்தகமா இருக்கக்கூடியதான குரோதாதிகள் நம்மளை விட்டு போய்விடும். ஆனாலும் ததாபி நம் மூல உத்வர்த்தனேன நிவர்த்தே குரோதாதி. இப்பொழுது வேணா கோபம் போயிடும். வேதாந்தம் கேட்கிற வரையும் கோபம் வராது. கேட்ட ஆத்துக்கு போனதுமே டக்குன்னு ஏதாவது கோபம் வந்துடும், ஆற்ற வந்துடும். அதனால தாற்காலிகமாக குரோதங்கள்னா குறையதே ஒழிய பர்மனண்டே குறையல. அதுக்கு என்ன பண்ணணும்? ததாபி நம் மூல உத்வர்த்தனேன அதுக்கு அடிப்படையான அறியாமையை போக்காமல் நிவர்த்தி குரோதாதீனாம் குரோதாதிகள் நிவர்த்தி பெறாது. சர்வ தோஷ பீஜபூதம் அஜானம் ந நிவர்த்தம். இது ஏனென்றால் எல்லா தோஷங்களுக்கும் மூலமா இருக்கக்கூடியதான அஜானம் போகலன்னு அந்த அஜானம் இருக்கிறதுனால மறுபடியும் குரோதாதிகள் வரலாம். கத்தியத அனிவர்த்தவோ பீஜஸ்ய அனிவர்த்திதத்வா. அந்த அஜானமானது எப்பொழுது போகலையோ அப்பொழுது பீஜமானது போகாதனால சகரம் நிவர்த்தா அபி குரோதாதயா. இப்பொழுது கொஞ்சமாக குரோதாதிகள் நம்மளை விட்டு போன போதிலும் புனः உத்பவிஷ்யந்தி. மறுபடியும் ஒரு தருணம் வந்தா வந்துடும். விஷயத்தை பார்த்தா அந்த விஷயமானது நமக்கு சரியா வரலன்னா டக்குன்னு கோபம் வரலாம், குரோதம் வரலாம். அதான் குரோதாதயா தோஷாः புனருத்பவிஷ்யந்தி இது சம்சாரஸ்ய ஆத்யந்திக உச்சேதோ ந ஸ்யாத். அதனால சம்சாரத்துக்கு ஆத்யந்திகமான உச்சேதம், வேருடன் மறுபடியும் திரும்பி வராத அளவுக்கு அடியோடு அது அழியாது சம்சாரம். தத்தோஷ பீஜபூதஸ்ய அஜானஸ்ய. இந்த சம்சாரத்துக்கு மூல வேறா இருக்கக்கூடியதான அஜானமானது ஞானாது அந்நியதோ நவனிவருத்தி. அந்த அஜானத்துக்கு ஞானத்தை தவிர வேற எதனாலையும் அழிவில்லை. அஜானம் போகணும்னா ஞானம் தான் வரணும். இருட்டு போகணும்னா நீங்க பிராணாயம் பண்ணா போகாது, குதிச்சா போகாது, சாப்பிட்டா போகாது, இருட்டை ஸ்தோத்திரம் பண்ணினா போகாது. இருட்டு போகணும்னா என்ன பண்ணணும்? வெளிச்சம் வந்துதான் ஆகணும். அதே போல அஜானம் போகணுமையானால் ஞானம் வந்துதான் ஆகணும். தத்தோஷ பீஜபூதஸ்ய அஜானஸ்ய. சம்சாரத்துக்கு மூலமான யாதொரு தோஷம் உண்டோ அந்த அஜானத்திற்கு ஞானாதன்யதோ அனிவிருத்தி. ஞானம் வந்தாலொழிய அதற்கு அழிவில்லை. இது என்று ஆத்மஸ்வரூப பிரகாசனாய, ஆத்மஸ்வரூபத்தை காட்டுவதற்காக ஆத்ம ஞானாய மதான், ஆத்ம ஞானத்துக்காக நினைக்கப்பட்ட சொல்லப்பட்டதான சாகாந்தர உபனிஷத்யா. இந்த மந்திரங்கள் எங்கே சார் இருக்கு? வெவ்வேறு சாக்கையில் இருக்கிற உபனிஷத்துகள்ல இருக்கு. அதனால சாகாந்தர உபனிஷத்யா தத்ர தஸ்மின் ஆத்மலாப பிரயோஜனே நிமித்தே. ஆத்மலாபம் எனக்கூடியதான பிரயோஜனத்தை பொருட்டு ஆத்மானம் கரகலன்யஸ்தமிவ லம்பயிடும். இந்த ஆத்மாவானது கையில இருக்க உள்ளங்கையில இருக்கிற நெல்லிக்கனி மாதிரி நாம் அடையிடும். கரகலன்யஸ்தமிவ லம்பயிடும் சமர்த்தான். அதுக்கு தகுந்ததான ஆத்மலாபியான் ஸ்லோகான், ஆத்மலாபத்தை கொடுக்கும், ஆத்மலாபத்துக்காக உதவுகின்றதான ஸ்லோகான். ஸ்லோகம்னா மந்திரம்னு அர்த்தம். ததேக ஸ்லோகோ பவதி அப்படின்னு சொல்றாள் இல்லையா? இங்க வேதத்துல ஸ்லோகம்னு சொன்னா மந்திரம்னு அர்த்தம். ஸ்லோகான் உதாகரிஷ்யாமா, உதாகரணம் சொல்கிறோம். உத்ருத்ய ஆகரிஷ்யாமா, அங்கிருந்து பொழந்து இங்க கொண்டு வந்து கொடுக்குறேங்கிற. உத்ருத்ய அங்கிருந்து எடுத்து ஆகரிஷ்யாமா இங்கே கொண்டு வரும். கிரந்தீகிருத்திய தர்சயிஷ்யாமா,
இதை தங்களுக்கு நன்றாக புரியும்படி இங்கே காட்டுகிறோம். அப்படி தத்ர ஆத்மலாபீயான் ஸ்லோகான் உதாஹரிஷ்யாமஹ. தத்ர ஆத்மலாபம் தான் மிக சிறந்தது எனக்கூடியதான பட்சத்தில் ஆத்மலாபீயான் ஆத்மலாபத்துக்கு உதவுகின்றதான ஸ்லோகான் மந்திரங்களை உதாஹரிஷ்யாமஹ அங்கிருந்து கொண்டு இங்கே கொண்டு வந்து காட்டுறோம் அப்படின்னு சூத்திரத்துக்கு அர்த்தம். அதே போலயே இன்னொரு மந்திரம் சொல்றார், கதம் ததனுஷ்டானம். அதை எப்படி அறிகிறது? உச்சதே யதித மிதிஹேதிஹ லோகே விஷயமுச்சதே விதூய கவிதே தத் அனுதிஷ்டே குஹாதயம். யதித மிதிஹேதிஹ லோகே விஷயமுச்சதே. பார்த்தோம், யதிதம் இங்கே இருக்கக்கூடியதான எல்லா பதார்த்தங்களையும் பிரத்யட்சமாக காணக்கூடியதான பதார்த்தங்களில் இது பிரத்யட்சமாக இஹ இந்த லோகில் இஹலோகே இந்த லோகத்தில் விஷயமுச்சதே இது பார்க்கக்கூடியதான பொருள் என்று சொல்கிறார்களோ இவைகள் எல்லாமும் விதூய இதனால இருக்கக்கூடியதான விளைவுகளை விட்டுவிட்டு கவிகி ஏதது அனுதிஷ்டே உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருளுடைய சம்பந்தத்தை விட்டுவிட்டு ஆத்மாவை பார்க்கணும். அந்த ஆத்மா குஹாசயம் புத்தியில் இருக்கிற ஆத்மாவை பார்க்கணும் அப்படின்னு மந்திரத்துக்கு அர்த்தம். எதிதம் பிரத்யக்ஷதா அவகமியமானம் ஸ்ரீ அன்னபானாதி சம்போக லட்சணம். நமக்கு ஏற்க பார்த்தா அன்னம் பானம் அது இது சந்தனா கிடையாது. இதானே மாலை வேணும், சந்தனங்கள் வேணும், பூசிக்கணும், சென்ட் வச்சுக்கணும், நல்ல சோஃபா வேணும், சேர் வேணும், கார் வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், இப்படித்தானே அலைஞ்சுட்டு இருக்கான். இப்படிப்பட்டதான போகங்கள் எல்லாவற்றையும் இதிதி கிஞ்சிதே எதது தோணுகிறதோ உலகத்துல எத்கிஞ்சிதம் பிரத்யக்ஷம் ஆத்திர பானைகள் பார்த்தேன்னா அத்தனை பதார்த்தங்களும் நமக்கு வேணும் வேணும் வேணும்னு வச்சுட்டு இருக்கோம். இத்தனை பதார்த்தங்கள்ல ஒரு ஆசை எதுக்கு உங்களுக்கு? இஹ அஸ்மின் லோகே விஷயம் இதம் சப்த சாமானாதிகரண்யாது நபும்சகலிங்க பிரயோகே விஷயம் இத்திச்சது. ஏன் விஷயம்னு சொல்லிட்டார். விஷய சப்தம் கஜந்த சப்தம். விஷயா தான் சொல்லணும், எப்பொழுதுமே விஷயா தான் சொல்லணும் சர்வதா. ஆனா இங்க என்னன்னா இதம் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த விஷயங்கிறத நமசுகலிங்கமா யூஸ் பண்ணியிருக்க மந்திரத்துல. இதம் சப்த சாமானாதிகரண்யாது இதம் விஷயான்னு சொன்னா கேட்கறதுக்கு நன்னா இல்லைங்கிறதுக்காக நபும்சலிங்க பிரயோக விஷயம் இச்சிச்சது இல்ல லிங்க வியத்தியோவா திரஷ்டவியா இல்லைன்னா இதம் விஷயம்னு சொல்றத அயம் விஷயான்னு வச்சுங்கோ. சாந்தசோவா பிரயோகா விஷயம் இது இல்ல வேதமோ இல்லையோ அது எப்படி சொல்லுது சார்? அது போச்சுப்படாது சார். நீங்க இதம் இதம் விஷயான்னு ரெண்டும் ஒரு இடத்துல சொல்லுங்க. பிரதம விபத்து ஏக வச்சனத்தில் தானே இருக்கு. அவன் பலம்னு பலகான்னு சொல்லுவிட பலம் பலே பலானே பலம்ங்கிறத பிரதம விபத்து ஏக வச்சனம். அது நமக்கு பலம் தான் சொல்லணும். அதே போல இதம்னு ஏக சப்தத்துக்கு எனக்கு ஏக வச்சனம், அது இதம் தான் சொல்லணும். ஸோ இதம் பலம் தான் சொல்லணும், அயம் பலம்னு சொல்லக்கூடாது. விஷயாங்கிறது ஆல்வேஸ் புல்லிங்கம், அயம் விஷயான்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனா இதம்னு சொல்லிட்டு மந்திரத்துல. ஸோ அதனால விஷயாங்கிறது விஷயம்னு சொல்லிட்டுன்னார். இப்படி மாத்தலாமான்னார். வேதத்தை கேட்காதேன்னு ரெண்டாவது சொன்னார். இல்லைன்னா நீ மாத்திக்கோன்ட்டார். நீங்க எழுதுறப்ப மாத்திக்கோன்னாரே தவிர புத்தகத்துல மாத்தாதீங்கோன்ட்டார். கடைசியில் ஏன்டானா வேதமாச்சு. அதனால உபயலிங்கோவா விஷயா சப்தா இல்லைன்னா விஷய சப்தம் புல்லிங்கத்திலையும் இருக்குன்னு சொல்லுவோம். புல்லிங்கத்திலையும் இருக்கு, நமசுகலிங்கத்திலையும் இருக்கு. நமக்கு தெரியாது, நம்ம விஷயான புல்லிங்கத்தை தான் யூஸ் பண்றோம். சில சமயத்துல நமசுகத்துல இருக்கலாமோ என்னமோ யாரு கண்டா உலகத்துல. அப்படி உபயலிங்கோவா விஷய சப்தா த்விதீயா இஷப்தா இஹ சப்தஸ்ய ஈதிஹான்னு ரெண்டாவது இருக்கு. அது தயோஹோ வசன் நியோகா. சில இடத்துல இது விஷயம் இது விஷயம் அப்படின்ட்டு இச்சப்தா சார்த்தே இதுவும் இகசப்தா அமுஷ்மின் சர்வே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும் லோகசப்தா காக்காட்சிவத் உபயத்திர சம்பத்தியதே இந்த லோகத்தில் பிரத்யட்சமா இருக்கிற லோகத்தில். அப்படி இந்த லோகம்ங்கிறது ரெண்டு இடத்துலையும் சேரணும். சம்பத்தியதே இஹலோகே இஹலோகே அமுஷ்மிச்சா இந்த லோகத்திலையும் மேல் லோகத்திலையும்
எதிரும் விஷயமுத்தது எதது காணப்படுகிறதோ எல்லாவற்றிலும் வைராக்கியம் வரணும். ஸ்வர்காதிலோகே பார்ஸ்வஸ்த மத்தியஸ்தா வியபதிஷதி இஹலோகே இஹலோகே இது ஸ்வர்காதி லோகங்கள்லையும் மேல இருக்கிற லோகங்களையும் நடுவில் இருக்கிற லோகங்கள்லையும் எங்கெங்க எந்தெந்த போகங்கள் இருக்கோ அந்தந்த போகங்கள் வேணுங்கிற சார் இந்த மனுஷன். எப்பாவது வேண்டாம்னு எதையாவது சொல்றானோ எங்கெங்க போகங்கள் வேணுமோ அத்தனையும் இவனுக்கு வேணுமா பாருங்க. பூமியில நடக்கிறதுக்கு கால் கொடுத்துருக்கார் பகவான். சொர்க்கலோகத்துக்கு போனா அங்கேயும் போகலாம். நடுவில் ஆகாசத்துல பறக்கணுங்கிறான். பறக்கணும்னா ஸ்ட்ரைக்கு சாருங்கிறான். 4000 ரூபாய் டிக்கெட்டு 17000 ரூபாவா? என்ன சார், ஒரு நாளைக்கு பிளேன் இல்லைன்னா டிக்கெட் விலை ஏற்றி விட்டானா? நீங்க 4000 டிக்கெட் வாங்கினா இன்னைக்கு 17000 கொடுத்தா தான் போக முடியும், இல்லைன்னா இறங்குங்கிறான். அநியாயம் பண்றானே விவகாரம் முழுக்க. அவசரம்னு அவசரம் போனா என்ன பண்றதுன்னா, ஏன்னா இவனுக்கு அந்த போகத்துல ஆசை. சரி இல்லையோன்னா நான் ஆத்துக்கு போறேன்னு வரட்டும், அவன் எங்கிருந்து இருக்க போறான் விவகாரம் முழுக்க. லோகத்துல மனுஷனுக்கு ஆசை போகலேங்கிறாருதான். இஹலோகே பார்ஸ்வஸ்த மத்தியஸ்தா நடுவில் இருக்கிறது மேல இருக்கிறது எல்லாமும் வியபதிஷதி. இஹலோகே இஹகலோகே தற்சர்வம் விதூயா இந்த ஆசைகளையும் அந்த பொருள்களை எல்லாவற்றையும் விதூயா விட்டு விட்டு பரித்தியஜ கவிஹி கிராந்ததர்சி மேதாவி எல்லாவற்றையும் பார்த்ததான பரமாத்மாவை பார்த்ததான புத்திசாலியானவன் பலம் சாதனஞ்ச தத்விதூய இதனுடைய பலம் என்ன இதனுடைய சாதனம் என்ன எல்லாத்தையும் லோகத்தில் இருக்கிற பொருள்களை எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஏகணாத்திரயாத்து வியுத்தாய பிரதானி சொல்லிருக்கேன். புத்திரைகணாத்த வித்தைகணாயாச்ச லோகைகணாயாச்சா அப்படின்னு ஆசைகளை எல்லாவற்றையும் விட்டு விட்டு அனுகிஷ்டே பரமாத்மாவை பார்க்க தொடங்கணும். குஹாசயம் ஏதோக்த லட்சணம் ஆத்ம தத்துவம் ஏதோக்த லட்சணமா இருக்கிற ஆத்ம தத்துவத்தை அறிவதற்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். எதிதம் இதுஹே இஹலோகே விஷயமுச்சதே எதிதம் எது பிரத்யட்சமாக காணப்படுகிறதோ இதிக இந்த லோகத்தில் இதிகலோகே இந்த லோகத்திலையும் மேல் லோகத்திலையும் விஷயமுச்சதே அனுபவிக்கக்கூடியதான பொருளாக சொல்லப்படுகிறதோ விதூய கவிஹி கவிஹி ஞானியானவன் ஏதது இவைகளெல்லாம் விதூய விட்டுவிட்டு குஹாசையும் இதயத்தில் இருக்கிற பரம்பொருளை அனுதிஷ்டே சாட்சா்காரம் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு மந்திரத்துக்கு அர்த்தம். எதிதம் இதிஹே இஹலோகே விஷயமுச்சதே விதூய கவிரே தத் அனுதிஷ்டே குஹாசயம். சுவாமி உள்ள பரமாத்மாவை பார்க்கணும்னு சொன்னேன், நான் எங்க அனுஷ்டானம் பண்ணணும் எங்க பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அதை சொல்றார். ஆத்மன் ஏவ அகம் ஏதத்திதம் சேவஸ்வநாஹிதம் அகான்யேஷு பிரதிஷ்டாமி சாதுஷ்டானமனவேட்சயா மகாந்தம் தேஜஸ்காமம் சர்வத்ர நிஹிதம் பிரபும். ஆத்மன் ஏவ நம்ம சரீரத்துக்குள்ளேயே அகம் அலப்வா ஏதத் ஹிதம் சேவஸ்வா அது கிடைக்கலன்னா ரொம்ப சிரமப்படுறேன். அந்த சுத்தமான ஆத்மா கிடைக்கலன்னா சேவஸ்வநாஹிதம் அந்த லோகத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் அனுபவிக்காதீங்க. நிர்குணமான ஆத்மா தெரியலன்னா சகுணமான ஒரு பரமாத்மாவை ஈஸ்வரனை தியானம் பண்ணுங்க. அத அந்நேஷு பிரதேஷ்டாமி சாதுஷ்டானமனபேட்சயா அதே போலயே நான் உங்களுக்கு பிரதீட்சாமி காட்டுகிறேன். சாதுஷ்டானம் சரியான இடம் நன்றாக அடையக்கூடியதான இடம். அனபேட்சையா வேற எதையும் யாரையும் எதிர்பாராமல் பரமாத்மாவை அறிய வேண்டியது அறியக்கூடியதான வழியை சொல்லுகிறேன். மகாந்தம் தேஜஸ்காயம் எங்கும் இருக்கிறவர் சுப்பிரகாசமாக இருக்கிறவர் சர்வத்திர நிஹிதம் பிரபு எங்கும் வைக்கப்பட்டதான எங்கும் காணப்படுகின்றதான அந்த பிரபுவை பார்க்கிறதுக்கு நான் ஒரு சாதனம் சொல்லுகிறேன் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்றது. ஆத்மன்யேவா எங்க ஆத்மாவை பார்க்கணும் உங்க சரீரத்துக்குள்ளே. ஆத்மன்யேவா பிரத்யேகாத்மா பரமாத்மா. பரமாத்மாவை தேடுறது வேற எங்கேயும் தேடின பிரயோஜனம். அவர் எங்க இருக்காரோ அவரை தேடணும். அவர் எங்க இருக்கார் உங்க பரமாத்மா பிரத்யேகாத்மாவில் இருக்கார். ஏன் அங்கே பார்க்கணும். சர்வமே அத்திர அனுஷ்டேயம் அந்த பரமாத்மாவை எங்க எல்லாம் நம்ம சரீரத்துக்குள்ளதான் பார்க்கணும்.
எது தேகாதத்திரத்தை அனுஷ்டியதே சரீரத்தை விட்டு வேற எங்கேயாவது தேடி நிலையானால் சகா அனாத்மா கல்பித்தத்திய. வெளியில இருக்கிறதுலாம் ஜடமான பொருளோ இல்லையோ, அங்கே போய் அவரை தேடினா எப்படி கிடப்பார்? எங்க வச்சிருக்கோ அங்கே எத்த சத்தசிய யாயோனி தஸ்யாம் தத் பரிமார்க்கியதே. எது எங்க இருக்குமோ அது அங்கே தேடலாம். நான் ஒரு பெண்ணை தேடுகிறேன், பெண்கள் இருக்கிற இடத்துலவா தேடணும் அனுமான் சொல்றார். சீதா தேவியை தேடுறார், வேற எங்க தேடி என்ன பிரயோஜனம்? எத்த சத்தசிய யாயோனி எது எங்க இருக்குமோ தஸ்யாம் தத் பரிமார்க்கியதே, அது அங்கத்தான் தேடணும். அது இல்லாத இடத்துல தேடி பிரயோஜனம் உண்டோ? அதே போல ஆத்மா எங்க இருக்கார்? உங்க சரீரத்துக்குள்ள இருக்கார். கண்ணை முன்னாடி உள்ள பாருங்க சார். அதை விட்டுவிட்டு வெளியில தேடினா என்ன லாபம்? சஹா அனாத்மா கல்பிதஸ்ய தஸ்மாத் தேகாதி சங்காதே, இந்த சரீரத்தினுடைய கூட்டத்தில் ஆத்மன்யேவ ஆத்மாவிலேயே விதூய பாக்கிய அசங்கம், வெளியில இருக்கக்கூடியதான இந்த பொருள்களை விட்டு விட்டு குஹாசயம் ஆத்ம தத்துவம் அனுஷ்டேயம். ஆத்மாவை எங்க சார் தேடணும்? வேதாந்தத்தை வாதிக்கிறேன் எங்க? இதயத்துல தேடுங்க, இதயத்துல பரம்பொருளை பார்க்க ஆசைப்படுங்க. கிம் அந்நேஷு அனனுஷ்டேயம் இது பகவதோ மதம். அப்ப மீதி இடங்கள்ல கோவிலையும் அங்கேயும் இங்கேயும் தேடப்படாத பரமாத்மாவை பாடம். ஆமா, பிரதமம் ஏவம் பிரதமமேவ நான் அந்நேஷு அனுஷ்டேயம் ஆத்ம தத்துவம். முதலே இங்கே போறேன் அங்கே போறேன் அப்படின்னு சுத்தாருங்கோ. கதம் தருகி அப்ப எப்படி? சர்வ பிரயத்னேனாபி ஸ்வதேகாதி சங்காதே, முழு முயற்சியுடன் உங்க சரீரத்துக்குள்ள ஏதோக்தம் ஆத்ம தத்துவம் நலபேதா, இந்த ஆத்ம தத்துவம் கிடைக்கவே இல்லையே என்றால் அதா பிறகு அகம் அந்நேஷு நான் உங்களுக்கு மற்ற இடங்களில் ஆதித்யாதிஷு சூரிய மண்டலத்திலேயோ சந்திர மண்டலத்திலேயோ இதயத்திலேயோ இப்படி எல்லாம் நான் சொல்றேன். பிரதீட்சாமி அபிவாஞ்சாமி சாதுஷ்டானம், சாதுவான இடம், ஸ்தானம் சாது ஸ்தானம், அது சாதுஷ்டானம்னு என்னமோ வேற ஏதோ ஒரு பேரு மாதிரி இருக்கேன்னு நினைக்கக்கூடாது. சாதுஷ்டானம்னா சாதோ பரமாத்மனா உபலப்தி ஸ்தானம், சுத்தமான பரமாத்மா காணப்படும் இடம். எத்திர குஹாசயம் பிரம்ம தத்துவம் அனுஷ்டேயம், அங்கேதான் பிரம்ம தத்துவத்தை தாங்கள் அறிய வேண்டும். அனபேட்சதையா அந்நது, மற்றவைகளை எல்லாத்தையும் அபேட்சிக்காமல், மற்றவைகள் என்ன? புத்திர வித்தாதி லோகாதி சுகம் சித்வா, பையன் இருக்கணும், பேரன் இருக்கணும், பேத்தி இருக்கணும், அவளோட விளையாடிட்டு இருக்கணும். அதான சார் மனுஷனுக்கு வாழ்க்கையில. அதுவும் இல்லைன்னா எப்படி சார்? குழந்தைகளோட பேரன் பேத்திகள் குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து விளையாண்டு அப்படி இருக்கணும் சம்சாரத்துல அப்படின்னு நினைக்கிறா. காசு நிறைய இருக்கணும், சத்தமா இருக்கணும்னு நினைக்கிறா, லோக சுகங்கள் வேணும்னு நினைக்கிறான். இதெல்லாம் உதவி தள்ளி அனாத்மதையா அனபேட்சதையா அந்நியத் புத்திர வித்த லோகாதி சுகம் சித்வா நிஸ்பிருஹதையா, எதிலையும் பற்றதல் இல்லாமல் நகி ஆத்மானுஷ்டானம் பாக்கியார்த்த ஆகாங்காச்ச சகசம்பவா, பாக்கிய வெளியில இருக்கக்கூடியதான பொருளை அனுபவிக்கிறதும் ஆத்மாவை பார்க்கிறதும் இந்த ரெண்டும் ஒரே சமயத்தில் பொருந்தாது. அதனால இதை விட்டு அதை பார்க்கணும். கஸ்மாத் புனக அநேகானி அந்யானி இத பிரகாராணி அனபேட்சிய. லோகத்துல எல்லாரையும் கேட்டா நீ சந்தியாவந்தனம் பண்ணு, பாராயணம் பண்ணு, ஜபம் பண்ணு, கோவிலுக்கு போ, பிரதர்ஷனம் பண்ணு, இவைகள்லாம் சொல்றா சார். அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ இங்க உள்ளவை கண்ண முழுண்டு பாருங்கிறீல, இது நடக்காத காரியங்கிறீல. கஸ்மாத் புனக அநேகானி அந்யானி இத பிரகாராணி அனபேட்சிய, உலகத்தில் நல்லது என்று சொல்லக்கூடியதான வழிகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆத்மானுஷ்டானமேவ, இதயத்தில் ஆத்மாவை பார்க்கிறது எனக்கூடியதான ஆத்மானுஷ்டானத்தையே தாங்கள் சொல்கிறீர்கள். யத்னதா ஆஸ்தீயதே, வித் எஃபர்ட் நீங்க சொல்லின்ற கேட. எதற்காக இப்படி? ஆச்சாரிய, அதற்காக சொல்றார் ஆச்சாரியன். யதா அந்யானி ஹிதானி ஹிதபுத்தியா பரிகிரஹீதானி, மற்றவைகள்லாம் இதெல்லாம் நல்லது நல்லது என்று அறிந்து கொண்டீர்கள். நததைவ ஆத்ம சேவனம், அது வேதாந்தத்தில் இருக்கிற ஆத்மாவை அறியறதுக்கு அது இல்லப்பா, அது சித்த சுத்திக்கு. சிந்தரே தத் இதமேவா, நல்லதுதான் அது.
தஸ்மாத் சேவஸ்வ, ஆனால் இதை எடுத்துக்கணும். கிம் விசிஷ்ட ஆத்மா சேவிதவ்யா, அந்த ஆத்மா எப்படி தங்கள் ஆத்மா எப்படி அறியணும்? மகாந்தம் அமிதாந்தம், இவ்வளவு என்றதான ஒரு முடிவில்லாதான ஆத்மாவை. அனந்தரத்வாத் அபாக்கியத்வாத், இந்த ஆத்மா வெளியிலும் இருக்கார் உள்ளேயும் இருக்கார். சபாக்கியாபியந்தரோக்யஜா அந்தர்பகிஷ்ட தற்சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா, அப்படின்னு உள்ளும் புறமும் எங்கும் இவர் இருக்கிறார். அனந்தரத்வாத் அபாக்கியத்வாத் மகான், எங்கும் வியாபிச்சிருக்கார் ஆத்மா. தம் மகாந்தம் குணைர்வா உபாதி சகச்சாரிதி மகாந்தம், இந்த குணங்கள்னாலையும் மகாத்மாவாக இருக்கிறார் அவர். சைதன்யாத்ம ஜோதி ஸ்வரூபம், அவர் எப்படி இருக்கார்? சைதன்யாத்ம ஜோதி ரூபமாக இருக்கிறார், சுப்பிரகாசமா இருக்கிறார். தத்து தேஜசாம் தேஜ, உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா தேஜஸ்களுக்கும் அவர் தான் தேஜஸ். ஏன சூரியஸ்தபசி தேஜசேத்தா, ஏன இத்தா தன்னு, எவரால் ஏற்றப்பட்டு தேஜா சூரியஸ்தபதி, இந்த சூரியன்கிற நன்றாக தப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையால் இந்த ஜோதிஷாம் ஜோதிங்கிறது தான். தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி ந தத்ர சூர்யோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயமக்னி தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி இதி ஸ்ருதே. சர்வஸ்ய சர்வதேகேஷு, சர்வத்திர சர்வதேகேஷு, எல்லா தேகங்களிலும் பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தேஷு, பிரம்மாவில இருந்து சதுர்முக பிரம்மாவில இருந்து புழு வரைக்கும் எல்லா சரீரத்திலும் நிகிதம் ஸ்திதம் வைக்கப்பட்டார். உபலப்திஸ்வரூபேன அபிவியக்தத்துவம் இத்தியர்த்தா, இங்கே காணப்படுகிறார், இதயத்தில் பார்த்தால் நன்றாக அபிவியக்தி ஆவார் என்று. நகி பிரம்மணா அபிவியக்த நிமித்தத்துவ எதிரேகேன, பிரம்மம் நமக்கு தோணுகிறது என்றதை தவிர கட்டுகிறது ஆதாரத்துவ இதயத்துல இருக்கார், அதனாலதான் ஹார்ட் வெயிட்டா இருக்கு சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அங்கே காணப்படுகிறார். கண்ணாடியில நீங்க முன்னால வந்து அவங்களுடைய பிரதிபிம்பம் இங்க இருக்கு, காணப்படுகிறதே தவிர உங்க வெயிட் எல்லாம் கண்ணாடியில விழறதோ இல்லையே, ஆனா கண்ணாடியில நீங்க காணப்படுகிறார். அதே போல இதயத்துல காணப்படுகிறாரே தவிர இதயமானது அவருக்கு ஆதாரமாக இல்லை. நிராதாரம் ஹி பிரம்மா சர்வகதத்துவ உபபத்தே, அவர் ஆதாரம் அல்லாமல் இருக்கிறார் சர்வகதமாக இருப்பதனால். பிரபு பிரபவதி சர்வான் ஈஸ்வரான் பிரதி அச்சிந்திய சக்தி, அவருக்கு இருக்கிற சக்தி இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது, அபரிமிதமான சக்தியோட இருக்கிறதுனால எல்லோரையும் கண்ட்ரோல் பண்ற நிலையில இருக்கார். ஏவமாதி அனந்த குணவிசிஷ்டமாத்மானம், இப்படிப்பட்டதான உபனிஷத்துகளை சொல்லக்கூடியதான அனந்த குணங்களோடு கூடின பரமாத்மாவையே சேவஸ்வா அறியவும் அப்படின்னு இந்த மந்திரத்துக்கு அர்த்தம். ஆத்மன்யேவ அஹமலப்த்வா ஏதத்திதம் சேவஸ்வநாஹிதம், ஆத்மா இதயத்தில் காணப்படலேன்னா மற்றவைகளை சேவஸ்வா, ஆனால் அஹிதத்தை நாடாதியும். அத அந்நேஷு பிரதிஷ்டாமி சாதுஸ்தானம் அனபேட்சையா, அதா பிறகு சாதுஸ்தானம் பிரம்மம் நன்றாக தோணக்கூடியதான காணப்படுகின்றதான ஒரு இடம், புத்திரமித்திர வித்தாதிகளை அபேட்சிக்காமல் பார்க்கக்கூடியதான இடத்தை பிரதிஷ்டாமி உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த பரமாத்மா மகாந்தம் சர்வ வியாபகமாக இருக்கார், தேஜஸ்காயம் சுப்பிரகாசமாக இருக்கிறார், சர்வத்திர நிகிதம் எல்லோருடைய சரீரத்திலையும் இருக்கிறார், பிரபுவாக இருக்கிறார், அவரை தாங்கள் பார்க்கணும் அப்படின்னு மந்திரத்துக்கு அர்த்தம். சர்வபூதேஷயோ நித்யோ விபஸ்திதமிருதோ த்ருவஹ அனங்கோ அதரீரோ அதத்தோ அதரீரோ அஸ்பர்த்தச்ச மகான் சுச்சிஹே ததர்வம் பரமாகாஷ்டாஹ தாவைஷுவதம் வைபாஜனம் புரம் அப்படின்னு அடுத்த மந்திரம். சம்யோனுதிஷ்டே சர்வத்ர பிராத்வம்சாஸ்ய சதாச்சரேத் துர்தர்ஷம் நிபுணம் யுக்தः யப்பஸ்யேத் சமோதேத விட்டபே. சம்யோ அனுதிஷ்டே சர்வத்ர, அந்த பரமாத்மாவை யார் என்றும் பார்க்கிறாரோ, பிராத்வம்சாஸ்ய சதாச்சரேத், இந்த சரீராதி பதார்த்தங்கள்லாம் இந்த பந்தனங்கள் இவன் விட்டு போகணும் எப்பொழுது அப்படின்னு முடிக்கிறாரோ, முயற்சி பண்ணுகிறாரோ, தர்சனம் நிபுணம் யுக்தா, எவரை பார்க்கறதுக்கு ஒரு நைபுண்யம் வேணுமோ அப்படிப்பட்டவர் எப்பத்தே யார் இந்த ஆத்மாவை பார்க்கிறாரோ
மோதேத விட்டபே அவர் பிரம்மஸ்வரூபத்திலேயே ஆனந்தமாக இருப்பார் அப்படின்னு மந்திரத்துக்கு அர்த்தம். பார்ப்போம். அத ததுபாதி அனுவர்த்தி ஸ்வபாவ தர்சனம். உபாதியான சரீரம் மனசு அது எப்படி இருக்கோ அப்படியே காணப்படுகிறது ஆத்மா. இந்த ஆத்மாவுடைய சுபாவம் எப்படி இருக்கு, உபாதி எப்படி இருக்கோ அப்படி காணப்படுகிறது. மரகத மணியில பால்ல போட்டோமையானால் பாலெல்லாம் மஞ்சள் பச்சை கலரா மாறிடுறது. தனியாக மரகத மணி காணப்படல. என்ன சுவாமினர், பாலோட சேர்ந்தா பாலாட பால் கலர்ல ஆயிடுது. அதே மாதிரி இந்த ஆத்மா என்னாச்சு, எந்த சரீரத்துல சேர்றதோ அந்த சரீர சுபாவத்தை பெற்றது. ஆகையால் தத்துபாதி அனுவர்த்தி ஸ்வபாவ தர்சன. உபாதி எந்த சுபாவத்தோட கூடி இருக்கோ அப்படியே ஆகிறதுனால அவித்யாட்சம் வித்வா அஜானத்தை நீக்கி, எதனால நீக்கணும், வித்யால் நீக்கி சாஸ்திர ஜனித தர்சனேனா சாஸ்திரத்தினால் ஏற்பட்டதான ஒரு அறிவால் தம் அந்த பரமாத்மாவை யதோக்த லட்சணம் கீழ் மந்திரத்துல சொன்னதான ஸ்வரூபமுள்ள ஆத்மாவை ஆத்மானம் அனுசிஷ்டே சர்வத்திர சர்வஸ்மின் காலே 24 மணி நேரமும் ஆசுப்தே ராத்மதய காலம். காலமே தூங்குறது எழுந்துன்றதுமே மறுபடியும் தூங்குற மரியதும் அவரையே தியானம் பண்ணுங்க. அனுசிஷ்டே சர்வத்திர சர்வஸ்மின் காலே கிஞ்ச ந கேவலம் அனுஷ்டான மாத்திரம் அஸ்ய. அவரை நினைக்கிறது மட்டும் இல்ல, பிராத்வம் பந்தனம் ஆத்மைகத்வ ரச பிரஜதாம் ஸ்திரம். அந்த ஆத்மாவோட அப்படியே நம்ம சேர்ந்து இருக்கணும், ஒன்னா போயிடணும். ஆத்மைகத்வ ரச பிரஜதாம், ஆத்மாவே ஒண்ணு என்று அறிந்து அதனால ஏற்படக்கூடியதான ரச ஞானத்தை ஆத்மைகத்வ ரச பிரஜதாம் ஸ்திராம் அசையாமல் பாக்கிய ஏஷனா வியாவிருத்த ரூபாம். பாக்கியமான ஏஷணங்கள், புத்திர ஈஷனா, வித்த ஈஷனா, லோக ஈஷனா, பசங்கள் மேல ஒரு ஆசை, லோகத்துல ஒரு ஆசை, படத்துல ஆசை, இவைகளை விட்டு விட்டு வியாவிருத்த ரூபாம் சர்வ சந்நியாச லட்சணம் எல்லாத்தையும் விட்டு விட்டதான ஒரு ஸ்வரூபத்தை அடையணும். கத்திபந்தனம் விதுஷோ பிரம்மணி. அந்த பிரம்மத்தினிடத்துல அட்டாச்சா இருந்தான்னா என்ன அர்த்தம், மற்ற பதார்த்தங்களை விட்டு விட வேண்டியது. ஏவம் ஹி பத்தோ பிரம்மணி, இப்படி பிரம்மத்தினிடத்துல சர்வதா பத்தனாக இருக்கிறவன் சம்சார அபிமுகா நாவர்த்ததே, மறுபடியும் சம்சாரத்திலிருந்து திருப்பி வருவதில்லை, சம்சாரத்தை நோக்கி செல்வதில்லை. தஸ்மாத் பிரந்தனம் அஸ்ய சதாச்சரேதாயால் இவன் அந்த பிரம்மத்தினிடத்துல ஒன்றாக எப்பொழுதும் ஆச்சரிக்கணும், இருக்கணும். சதனுஷ்டான பந்தனே சதாச்சரதா, பிரம்மத்தை நினைக்கிறது, பிரம்மத்தை விட்டு வேலையில போகாமல் இருக்கிறது, இதை எப்பொழுதும் அனுஷ்டானம் பண்றவனுக்கு கிம் சியாத், இப்படி இருந்தா என்ன சாராக போறது, துர்தர்சம் துக்கேனகி ஏஷணாத்தியாகாதினா சஹாதிருஷ்யதே, இந்த ஏஷணாத்தியாகங்கள்னால அவர் அறியப்படுகிறார். இது துர்தர்சம். நிபுணம் யஸ்மாத் துர்தர்சம் தஸ்மான் நிபுணம். இது ரொம்ப பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கிறதுனால்தான் நீங்க அதுல கேர்ஃபுல்லா பார்க்கணும், நைபுண்ணியத்துடன் பார்க்கணும். அத்தியந்த கௌசலேன சமாஹிதன சேதசா, அத்தியந்த கௌசலம், அதை பார்க்கறதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங்கோட சமாஹித சேதசா, அடக்கின மனதுள்ளவனாக இருந்து கொண்டு யுக்தா, யாரு எப்பேத், யாரு பார்க்கிறானோ சாட்சாத் பலபேதா, யார் நேரா பார்க்கிறானோ அகமாத்மா இது, தானே ஆத்மா என்று சஹா மோதேதா, அவன் சந்தோஷப்படுகிறார். ஏவம் திருஷ்வா ஹர்ஷம் ஆனந்த லட்சணம் பிராப்னுயாத், இப்படி பார்த்து ஆனந்தமான அந்த ஸ்வரூபத்தை அடைய போகிறான், அடைவான். எங்க விஷ்டபே விகத சந்தாப லட்சணே அஸ்மின் பிரம்மணி, ஒரு விதமான தாபமும் இல்லாதான இந்த பிரம்மத்தில் அவன் ஆனந்தமான ஒரு ஸ்வரூபத்தை அடைகிறார். அப்படி சம்யோனு திஷ்டே சர்வத்ர பிராத்வம் ஜாஸ்ய சதாச்சரே துர்தர்சம் நிபுணம் யுக்தா எப்பமோதேத விஷ்டபே. தம் அந்த ஆத்மாவை யோனு திஷ்டே, யார் எப்பொழுதும் தியானம் பண்ணுகிறாரோ சர்வத்ரா எல்லா காலத்திலையும்
பிராத்வம் அஸ்ய சமாஜரே, அவரிடத்துல எப்பொழுதுமே ஒன்றாக ஆகிறதுங்கிற ஒரு பந்தத்தோட வைத்துக் கொண்டிருக்கிறவன். அப்படிப்பட்டவன் துருதர்சம், பார்க்க சிரமமாக இருக்கக்கூடியதான ஆத்மாவை நிபுணம், ஒரு நாக்கனால நைபுண்ணியத்தினால யுக்தா இருந்து கொண்டு யாரு பார்க்கிறானோ அவன் அந்த பிரம்மஸ்வரூபத்தில் மோதேதா ஆனந்தமான ஒரு நிலையை அடைகிறான். அப்படின்னு ஆத்ம தத்துவத்தை அடையறதுக்கு ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்துக்கணும்னு சொன்னார். ஆத்மன் பஸ்யன் சர்வபூதானி நமுக்கே சிந்தயன் கவி ஆத்மானம் செய்வ சர்வத்ர எப்பஸ்யேத்தவை பிரம்மா நாகபுருஷ்டே விராஜதே. ஆத்மன் பஸ்யன் சர்வபூதானி, ஆத்மன் அப்படின்னா சப்தமி லோபம், ஆத்மானம் அப்படின்னு அர்த்தம். ஆத்மாவில் எல்லா பூதங்களையும் பார்க்கின்ற மனுஷன் நமக்கேது, அவன் மோகத்தை அடையப்படாது. சிந்தையன் கவி, புலன்களை ஒரு இடத்துல சேர்த்து வச்சு ஞானியா இருந்து கொண்டு அவன் மோகத்தை அடைய மாட்டான். ஆத்மானம் செய்வ சர்வத்ர எப்பேது, என்னுடைய ஆத்மா தான் எல்லா பிராணிகள்லையும் இருக்கு. முன்னால ஆத்மாவில எல்லாமும் இருக்குன்னு சொன்னேன், இப்ப ஆத்மா எல்லாவற்றிலையும் இருக்கு. எத்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவானுபஸ்யதே அப்படின்னு ஈசாவாசியம் சொல்றதோ இல்லையோ அதான். தவை பிரம்மா, அவன் பிரம்மத்தை அறிந்தவன் அல்ல, பிரம்மம் தான் அவர். தவை பிரம்மா நாகபுருஷ்டே விராஜதே, அவர்தான் நாகபுருஷ்டே பிரம்மஸ்வரூபத்தில் சுகராசியில் கம்முன சுகம் அகம்ன துக்கம் ந அகம் நாகம் அப்படின்னு துக்க கலப்பில்லாதான சுகத்தில் நாகபுருஷ்டே விராஜதே ஆனந்தமாக ஒழிக்க போகிறான். பாஷ்யமபம் கிஞ்ச ஆத்மன்னு பத்யன்னு ஆத்மனி பத்யன், ஆத்மன் அப்படிங்கிற இடத்துல ஆத்மனி அப்படிங்கணும். ஆத்மனி பத்யன்னு உபலபமான சர்வபூதானி, சர்வாணி பூதானி எல்லா பிராணிகளையும், சர்வேஷாம் பூதானாம் ஆத்மஸ்வரூபதாமேவ பத்யன் எல்லா பிராணிகளும் என்னுடைய ஆத்மஸ்வரூபமாகத்தான் இருக்கு என்று பார்த்து கொண்டு சர்வத்திர ஆத்மானந்த பரம், எங்கும் இந்த ஆத்மா பரமான ஆத்மா இருக்கு என்று அவன் நமக்கே மோகம் நகச்சே, மோகத்தை அடைய மாட்டான். நகி ஆத்மைகத்வதர்சினா மோக அவதாரா, ஆத்மாவே எங்கும் இருக்கு என்று அறிந்தானே என அவனுக்கு இது உயர்ந்தது இது தாழ்ந்தது எனக்குடையதான மோகங்கள் வருமா? வராது. நகி ஆத்மைகத்வதர்சினா மோகாவதாரா தத்ர கோ மோக தோக ஏகத்வமனுபஸ்யதா அப்படின்னு ஈசாவத்தின் சொல்லிட்டு இதுஜ மந்திரலிங்கா ஈதிருக் விசிஷ்டம் ஆத்ம தர்சனம் மோக நிபர்ஹணம், எப்படிப்பட்டதான ஒரு ஆத்ம தர்சனம் மோகத்தை போக்கக்கூடியது. இத்யாக சிந்தையன் உபசம்ஹத கரணா, எல்லா புலங்களையும் அடக்கினவன் கவி மேதாவி தன்னு புத்திசாலியா இருந்து கொண்டு தியாயமான எப்பொழுதும் பரமாத்மாவை தியானம் பண்ணுதோ. அந்த ஊர்ல எங்கே இந்த ஊர்ல என்ன நடக்கிறது என்ன ஏது இதை பத்தி தியானம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. சப்தகணித தர்சன மாத்திரேட மோகம் அபகபகா, சப்தத்தினால் காதால கேட்டா மட்டும் மோகம் போகாது, காதால கேட்டதுனால தத்துவம் புரியும், அவ்வளவுதான், மோகம் போகாது. சர்வபூதேஷு அனுப்பிரவிஷ்டம் ஏகம், மோகம் போகணுமையானால் எல்லா பிராணிகளையும் பூந்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு சம்யவகார காலே நம்ம விவகாரம் பண்ணும் பொழுது எல்லா இடத்தும் இருக்கார் என்று யோகி யுக்தா பத்தியே, அந்த பரமாத்மாவை எங்கும் வியாபித்ததான பரமாத்மாவை யார் பார்க்கிறானோ தவை பிரம்மா பிராமணா, இப்படிப்பட்டதான பிரம்மா ஞானி. நாகபுரட்டே சுகராசோ, நாகபுரட்டேங்கிறதுக்கு அர்த்தம் சுக கூட்டத்தில் அழியாதான சுகத்தில். பிரம்மணி விராஜதே, பிரம்மத்தினிடத்துல விராஜதி விவிதம் தீப்யதே, எங்கும் ஒளித்துக் கொண்டிருக்கார், ஆனந்தமாக இருக்கிறார். ஆத்மன் பத்யன் சர்வபூதானி, எல்லா பிராணிகளையும் ஆத்மாவில் பார்த்து நமக்கே, ஒரு மனுஷன் ஞானியா இருக்கிறவன் நமக்கே மோகத்தை அடைய மாட்டான். எப்பொழுது உபசம்மிருத கரணா,
சிந்தையன்னா புலன்களை அடக்கிறவன், கவி ஞானியானவன். அவனே ஆத்மானம் தெய்வ சர்வத்ரா, தன்னுடைய ஆத்மாவை எங்கும் பார்க்கிறவன். யஹா பஸ்யேத், பார்க்கிறானோ, சபை அவன் பிரம்மா, அந்த பிராமணனானவன், அந்த முமுட்சுவானவன். நாகபுரஷ்டே விராஜதி, சுகராசியில் ஆத்ம சுகத்தில் எப்பொழுதும் விளங்குகிறான் அப்படின்னு அந்த ஞானியினுடைய பலம் சொன்னார்.